அதிமுக பாஜக கூட்டணி 40 தொகுதிகளை ஒதுக்கிய எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த பாஜக கூட்டணியில் தான் ஓபிஎஸ், டிடி தினகரன் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. ஓபிஎஸ் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்து பார்த்தார். இறுதியாக பாஜக கூட்டணியை விட்டு நாமும் டிடி தினகரனும் வெளியேறிவிட்டால் அதை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்டத்தை அடக்கி விடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இறுதி வரைக்குமே அது முடியாமல் தான் போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் சமீபத்திலே நமது எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொண்டு உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷாவை சந்தித்து விட்டு பேச்சுவார்த்தை என்பது நடத்திவிட்டு வந்தார். அந்த பேச்சுவார்த்தையிலே பாஜக 50 தொகுதிகள் வரைக்கும் எதிர்பார்க்கிறதாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே 50 தொகுதிகளை கேட்டு அதில் 40 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுவதற்கு வேலைப்பாடுகளைத்தான் அமித்ஷா அவர்கள் கேட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே 20 தொகுதிகளில் மட்டும் ஒதுக்கி கொடுத்தார் எடப்பாடி. அந்த 20 தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டு ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. அதே போல் தற்போது 2 மடங்கு தொகுதிகளை அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதுவுமே தென் மாவட்டம் கோவையில் மட்டும் 4 தொகுதிகளை எதிர்பார்க்கிறதாம் பாஜக. கோவையை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஆதிக்கம் 4க்கு நாள் அதிகரித்திருக்கிறது. அந்த இடத்திலே 4 தொகுதிகளை எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா அவர்கள் சொல்லி இருப்பதாகவும் அதை பற்றின ஆலோசனைகள் நான் செய்துவிட்டு உங்களுக்கு தொகுதிகளை எத்தனை ஒதுக்குகிறோம் என இறுதி முடிவை எடுத்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்திருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகிறது. அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டம் பிளஸ் கோவை மாவட்டத்தில் ஒரு 4 தொகுதிகள், மொத்தமாக 50 தொகுதிகளை எதிர்நோக்கி அந்த 50 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குகிறாரோ அதிலிருந்து 40 தொகுதிகளை பாஜக போட்டியிடும். முதல் கட்டமாக 20 தொகுதிகளுக்குரிய வேட்பாளர் பட்டியல் கூட பாஜகவின் சார்பாக கடந்த மாதங்களிலே அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னே கூட சொல்ல. அடுத்து 20 தொகுதிகளுக்கு இந்த மாத இறுதிக்குள்ளாகவே 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் பாஜகவுடைய மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் அவர்கள் வெளியிடப் போவதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 40 தொகுதிகளை பாஜகவிற்கு எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது குறைவாகத்தான். அந்த கூட்டணியிலே ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவர்கள் உள்ளே வரக்கூடிய சமயத்திலே 40 தொகுதிகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் சம்பந்தம் என்பது கிடையாது. உங்களுடைய கூட்டணியிலே அவர்களை வைத்துக் கொள்ளுங்கள், வைக்காமல் போங்கள், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. எங்களுடைய அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனை நீங்கள் தலையிடக்கூடாது. சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ டிடி தினகரனோ இவர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும், நீங்கள் மனம் மாற வேண்டும் என எந்த விதமான பேச்சுவார்த்தையும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டு வந்தார். அதாவது நீங்கள் உள்துறை அமைச்சராக இருக்கலாம், ஆனால் நான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், என்னுடைய கட்சி எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் தேவை கிடையாது. நீங்கள் கூட்டணியை மட்டும் பார்த்துக் கொள்ளலாம், அதை விட்டுவிட்டு உள்கட்சி பிரச்சனைகளை தலையிடுவது எந்த விதத்தில் நியாயம் என்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நேற்று 2 தினங்களுக்கு முன்பாக அமித்ஷாவிடம் பேசியதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் 40 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுவது உறுதியாக கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.